உன்ன மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமே வரவே கூடாது. நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். நமக்கு பின்வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க, நீங்க கிளம்பலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பத்தி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. இப்ப அதை தொடர்ந்து மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இப்ப நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் கொடுத்த ஆதரவு, மக்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெருமதிப்புக்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள், பாசத்திற்குரிய தமிழக தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள், என் நெஞ்சல் கொடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள். அன்புடன் விஜய், தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு போட்டு விஜய் சார் சைன் பண்ணியிருக்காரு. மெர்சல் படம் ரிலீஸ் ஆனப்ப பாஜக சைட்ல இருந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி அந்த மாதிரி டைலாக்லாம் யூஸ் பண்ணலாம், அதாவது ஃபாரின்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க அளவுக்கு இங்க இல்ல, அந்த மாதிரி டைலாக்லாம் நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி குத்தி காட்டுற மாதிரி இருக்குது, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஹெச் ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, என்னங்க இதெல்லாம் ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மக்களுக்கு விஜய் அப்படின்னு தெரிஞ்சவரை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேமோட அடையாளப்படுத்தி அந்த டைம்ல இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஹெச் ராஜா கிட்ட செய்தியாளர்கள் விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அதை நான் முழு மனசா பாராட்டுறேன், அதை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப மேபி ஃபியூச்சர்ல விஜய் சார் பாஜக சைடு சாஞ்சாரு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அவங்களையே எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வழக்கமான குடத்தில் கொடுக்கதான் செய்வாங்க. ஹெச் ராஜா சொன்னது என்ன அப்படின்னா, இப்ப மெர்சல் படத்துல அந்த காட்சி எங்களுக்கு தவறப்பட்டுச்சு, அதனால விமர்சனம் வெச்சமே ஒழிய மற்றபடி விஜய் அரசியல் வரக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப செய்தியாளர் ஏன் அந்த கேள்வி ஹெச் ராஜா கிட்ட விஜய் பத்தி கேட்டாங்க அப்படின்னா, இப்ப சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு என்ன பண்ண போறாங்க, அவங்க ஏன் அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது. அப்படின்றப்ப ஹெச் ராஜாவும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் ஹெச் ராஜா கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் அவரு சொன்னது என்னன்னா, பெர்சனலா ஒரு மேல எந்த காண்டெல்லாம் எனக்கு இல்லைங்க, இந்த மாதிரி படத்துல அந்த காட்சி எங்களுக்கு சரியா படலை அப்படின்னு தோணுனங்காட்டிக்கு நாங்க அந்த விமர்சனம் வச்சோம். மற்றபடி ஒரு அரசியலுக்கு வராரா, வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யற நோக்கத்தோட வந்தாருன்னா கண்டிப்பா தாராளமா வரட்டும், நல்லா பண்ணட்டும், அதை நான் வாழ்த்துறேன் அப்படின்னு மாதிரி ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா ஹெச் ராஜா இந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது, இருந்தாலும் ஒரு வாழ்த்துறேன், ஒரு நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப அப்படி சொல்றாரு. பட் போக போக எப்படி பேசுறாரு அப்படின்னு தெரியல. இப்ப சைலண்டா இருக்காரு, போக போக பீஸ்ட் மோடா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் படங்களை எங்க மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி நிப்பானே, அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா, கபாலிடா. இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல் கான்செர்ட் நடந்துச்சு. அது முடிஞ்சிட்டு வெளியே வர ஃபேன்ஸ் கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, கான்செர்ட் எப்படிங்க இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்ட்டு. அப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் புறக்கணிக்கப்படுறாருங்க, இப்போ விஜயோட சாங் ஒன்று கூட இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது அரசியல் ரீதியா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, அதனால விஜய் புறக்கணிக்கிறாங்களா. ஏன்னா போன டைம் நடந்த ஹாரிஸ் ஜெயராஜ் லைவ் கான்செர்ட்லயும் ஒரு பாட்டு கூட விஜயோட சாங் பாடவே இல்லை. இப்ப விஜய் ஹாரிஸ் ஜெயராஜ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க நினைச்சா பண்ணியிருக்கலாம். பட் ஒரே ஒரு விஜய் படத்துல பிஜிஎம் தான் போட்டாங்களே ஒழிய இந்த மாதிரி பாட்டு எதுவுமே பாடல. அஜித் படத்துல இருந்து பாடினாங்க, அப்புறம் வேற சூர்யா படத்துல இருந்து பாடினாங்க, இது எல்லாமே நடந்துச்சு. பட் விஜய் படத்துல இருந்து ஒரு பாட்டு கூட பாடல. இது அரசியல் ரீதியா ஏதோ ஒரு இதா இருக்குமோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லியோ படம் இருக்குல்ல, லியோ படம் ஆடியோ லான்ச் நடத்த விடாம போனது அரசியல் கொடுக்குற டார்ச்சர்னால தான் பண்ணாமல் இருந்தாங்க, அரசியல்வாதிங்க தான் பண்ண விடாமல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் லைவ் கான்சர்ட்ல விஜய் சாங் பாடாமல் இருந்தது அரசியல் ரீதியாக இருக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அது ஒரு 10% தான் சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் லியோ பட ஆடியோ லான்ச் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல் தான். பட் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், வேற யார், நம்ம ஆளுங்கட்சி தான். அவங்க தான் இதை பற்றி நான் தெளிவாக முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க பாருங்க. அவங்க தான் பண்ண விடாம பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி
யார் லைவ் கன்சர்ன் பண்ணாலும் விஜயோட பாட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கு. பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மியூசிக்கல் கன்சர்ன்ல விஜய் சாங் இல்லாமல் இருந்ததுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்றது வந்து என்னால் 100% வந்து ஷோரா சொல்ல முடியல. மேபி இருந்தாலும் இருக்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நமக்கு பிடிச்சவங்களோட சாங் வந்து நம்ம கேட்க போறோம். இப்ப அங்க வந்து ஒரு உங்களுக்கு எப்படி சொல்ற ஒரு 50 பாட்டு பாடுறாங்க அப்படின்னாலும் நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு 4 பாட்டு இருக்கா 3 பாட்டு இருக்கா அதுக்கு தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். அவ்வளோ டிக்கெட்டு காசு கொடுத்து நம்ம போறப்ப அங்கே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைவ் கான்சர்ட்ல அங்கேயே இருந்துட்டு ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு பிடிச்சவங்களோட சாங் வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அவங்க அப்படி ஒரு ஆக்டர் இருக்கான்றதே வந்து காட்டல அந்த மியூசிக் லைவ் கான்சர்ட்ல. இந்த மாதிரி வந்து ஒரு சாங் கூட பாடலை அப்படின்ற அது விஜய் சார் அப்படின்றப்ப எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்களுக்காக வந்து பண்ணி தான் ஆகணும். அங்க இருக்கவங்க வந்து விஜய் ஃபேன்ஸ்ல எத்தனையோ பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பா இதை பண்ணியிருக்கணும். ஏன் இதை வந்து விஜய் சாங் வந்து பண்ணாம இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா கஷ்டமா தாங்க இருக்கும் ஃபேன்ஸ்க்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இப்ப விஜய் ஹாரிஸ் மாம்ஸ் இவங்க 2 பேர் ஒர்க் பண்ண படம் நண்பன் துப்பாக்கி இதெல்லாம் இருக்குது. இப்ப நினைச்சிருந்தா நண்பன் படத்துல இருந்து இந்த அஸ்கல் அந்த பாட்டு பாடியிருக்கலாம். அப்புறம் வந்து இருக்கானா அந்த பாட்டு பாடியிருக்கலாம். அப்புறம் வந்து அந்த நல்ல நண்பன் அது இருக்குல்ல, அது வேணா விடுங்க, அது கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும். அது வந்து லைவ் கன்சர்ட்ல வந்து எல்லாம் சோகமா போயிடுவாங்க. அந்த பாட்டு விட்டுருங்க. வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி அந்த ஹார்ட்லே பேட்டரி அந்த சாங் பாடிருக்கலாம். துப்பாக்கி படம்னா அது பாடிருக்கலாம். அப்புறம் வந்து குட்டி புலி கூட்டம் அந்த பாட்டு இருக்கு, அது பாடிருக்கலாம். இல்ல அப்புறம் இன்னொரு பாட்டு என்ன, அண்டார்டிகா வெண்பனியிலே ஏன் சறுக்குது நெஞ்சம். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துறவன அந்த பாட்டு பாடிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆனா வந்து விஜய் சாங் சார் வந்து நம்ம பாட வேணாம் அப்படின்ற முடிவுல பாடலையா, அதில் வந்து அரசியல் ரீதியா அந்த லைவ் கான்சர்ட் வந்து இந்த மாதிரி விஜய் பாட்டு பாடினீங்கன்னா வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏதாவது குடைச்சல் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து அங்க விஜய் சார் பாட்டு வந்து இல்லாத வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்பவே கஷ்டம். பட் வந்து இதுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் என்ன சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் விஜய்க்கும் வந்து பர்சனலாக எந்த ஒரு கிளாஷ் எல்லாம் எதுவுமே கிடையாது, சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்றப்ப நான் வந்து உன்னோட பாட்டை பாட மாட்டேன் அப்படின்ற நோக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல வந்து வேற எதுவும் விஷயம் இருக்கு. ஒருவேளை அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை லைவ் கன்சர்ட் நடத்துறவங்களே வந்து, ஏன்னா இப்போ லைவ் கன்சர்ட் வந்து எடுத்தோன்னே இப்போ இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்லாம் கிடையாது. பல ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சாங் பாட போறேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே ஒரு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்டோட தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அப்பவே வந்து ஒரு டாக் வந்து போயிருக்கு, இந்த மாதிரி விஜய் சார் படத்துல இருந்து என்ன பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி டாக் போறப்பே இல்லை வேணாம் அது இருந்தாருன்னா அந்த டைம்ல இருந்து யாரும் குடைச்சல் கொடுத்துருக்கலாம், இல்லை இவங்களே எடுத்த முடிவா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வந்தது எல்லாத்துக்குமே சந்தோஷமான செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சினிமா வட்டாரத்தில் இருக்க சில பேருக்கு வந்து அது மன வருத்தத்தை தர செய்தியா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு பீக்கில் இருக்க ஒரு ஸ்டாரு, இவ்வளவு மார்க்கெட் வச்சிருக்க ஸ்டாரு, இவ்வளவு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து எனக்கு சினிமா வேணாம் நான் வந்து அரசியலுக்கு போறேன் அப்படின்னு வந்துட்டாருன்னா இங்க வந்து நிறைய பேத்துக்கு வந்து லாஸ் ஆகும். வந்து சினிமா தியேட்டர் ஓனர்ஸுக்கு லாஸ் ஆகும். டைரக்டர்ஸ் வந்து இப்ப விஜய் சார் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்க டைரக்டர்ஸ் வந்து அது ஒரு அவங்க வந்து ஏமாந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு வந்து இதாகும், மன வருத்தத்தை தர செய்தியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆனாலே 200 கோடி வசூல் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் இப்ப வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் விஜய் சார் இருக்காரு. அப்படின்றப்போ இப்ப அந்த 200 கோடின்றது அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் பெருமையா இருக்காது, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பெருமையா இருக்கும். இப்படி எங்க படம் வந்து 200 கோடி அடிச்சிருக்கு பாரு அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே பெருமையா இருக்கும். ஸோ இப்ப திடீர்னு எனக்கு சினிமாவே வேணாம், இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு வந்தது வந்து இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு மன வருத்தம் தர செய்தியா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் சினிமா வட்டாரத்துல பேசியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து நம்ம காதுக்கே வர்றப்ப கண்டிப்பா விஜய் சார் காதுக்கு இந்த விஷயம் வந்து போகாமலாம் இருந்திருக்காது. அவரு தரப்புல இருந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் இந்த அரசியல் அப்படின்றத வந்து ஒரு புனிதமான பணியா பாக்குறேங்க, ஒரு உன்னதமான வேலையா பாக்குறேன். ஸோ நான் வந்து இதுல இறங்கி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றதுனால மக்கள் மனசுல வந்து இன்னும் அவர் மேல மரியாதை கூடி இன்னும் மேலதான் அவர் போயிட்டு இருக்கிறாரு.
அஸ்ட்ராலஜர்ஸ், அதாவது ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் வந்து விஜய் சார் அரசியல் பத்தி என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, சில ஜோதிடர்கள் வந்து காமனா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்ச நேரம் அந்த கிரகங்கள் வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் சாருக்கு வந்து அரசியல் இப்ப எடுத்தோன்னு கை கொடுத்துறாது, ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் கை கொடுக்கும். ஒரு 8 வருஷம்ன்றப்போ ஒரு 2031, அதுக்கு அடுத்து வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் சார்னால இங்க ஒரு பெரிய மாற்றமே உண்டாகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது, அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, சக்கரவர்த்தியா வாழலாம். சோ ஜோதிடர்கள் விஜய் சாரை பத்தி இப்படி சொல்லி இருக்கிறது வந்து பலிக்குமா பலிக்காதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப எந்த சினிமா ஸ்டாரா இருந்தாலும் இப்ப ஒரு படத்தோட கெட்டப் நம்ம வந்து அதை வச்சிருக்கோம் அப்படின்னா, வெளியே வந்து கேமரா நம்மளை ஃபோக்கஸ் பண்ற இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது, பொதுமக்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. நம்ம அந்த கெட்டப் வந்து ரிவீல் பண்ணாம வச்சுக்கணும். அப்பதான் தியேட்டர்ல அவங்க வந்து புதுசா பாக்குறப்போ ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற இதை வச்சு அந்த கெட்டப் வந்து ரிவீல் பண்ணாமே வச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சேவா வந்து இருப்பாங்க. ஆனா இவர் வந்து தளபதி வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கோட் படத்தோட இது கெட்டப் வந்து நமக்கு இந்த விஜயகாந்த் சாரோட அஞ்சலிக்கு வந்திருந்தாருல, இவரு விஜய் சார் வந்திருந்தாருல, அப்பவே வந்து தெரிஞ்சிச்சு இந்த யங் லுக்ல வந்து மீச தாடிலாம் எடுத்துட்டு யங் லுக்ல வந்து ஒரு போர்ஷன் இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்ப ரீசெண்டா வந்து ஃபேன்ஸ் கூட வந்து அந்த வேன் மேல ஏறி மறுபடியும் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்ப சினிமா ஓகே, நம்ம வந்து இது வந்து டைரக்டர்ஸோட விருப்பத்தோட தான் பண்ணியிருப்பாங்க, அது வேற விஷயம். பட் வந்து அவரோட இது என்னன்னா, நம்மளை பார்க்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களை பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. கெட்டப் ரிவீல் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு வழக்கம் போல கெட்ட அந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டா பண்ணியிருந்தாரு. இதோ அந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்துன்னு இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சாருக்கு இருக்க ஃபேன் பேஸ்க்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் சாருக்கு வந்து ஓட் பண்ணாங்க, ஒருத்தர் விடாமல் அப்படியே வந்து எல்லாருமே ஓட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சார் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. அப்புறம் வந்து இப்போ நம்ம சேனலுக்கு வந்து எனக்கு வந்து ஓட்டே வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் வருது, வாட்ச் ஹவர்ஸ் வருது, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணவே மாட்டீங்க. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து ஒரு லைக்கை போட்டு அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கிட்ட இருந்து இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.